ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ். நம்ம சேனலில் ஸ்போர்ட்ஸ் பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் டெய்லி அப்டேட்ஸாக வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்குவோம். இன்றைக்கி உலகக்கோப்பை T20 February 7 அன்னைக்கு துவங்குவதா நியூஸ் பேப்பரில் செய்திகள் வெளியாகிருக்கு. ஆமாங்க, வேர்ல்டு 2020 சாம்பியன்ஷிப் போட்டி 2026 February 7 அன்னைக்கு இந்தியா மற்றும் இலங்கையில் நடக்க போகுது. இந்த தடவை யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா மற்றும் இலங்கை, இவங்க தான் ஸ்ரீலங்காவில் தான் நடக்க போகுது. இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 20 அணிகள் பங்கேற்கிறாங்க. 4 குரூப்பாக பிரிச்சுக்கிறாங்க. குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி அப்படின்னு சொல்லிட்டு 4 குரூப்பாக பிரிச்சுருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு 5 நகரங்களில் இந்தியாவிலே T20 போட்டிகள் நடக்க போகுது. அதில் 5 போட்டிகளில் ஒரு போட்டியாக சென்னை உட்பட்ட நகரங்களில் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இதில் குரூப் ஏல யார் யார் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இந்தியா, பாகிஸ்தான், அமெரிக்கா, நெதர்லாந்து, நமீபியா. பாருங்கள், இந்தியா பாகிஸ்தானும் குரூப் ஏல இருக்குது. அப்போ நமக்கு குரூப் ஏலேயே லீக் மேட்ச்லேயே நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு. அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் தான் நடக்க போகுது. ஏன்னா பாகிஸ்தான் விளையாடுற எல்லா மேட்சஸுமே அஃபிஷியலாக ஸ்ரீலங்காவில் தான் நடக்க போவதாக ஐசிசி தெரிவிச்சாச்சு. ஸோ February 15 அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தானிடையான மோதல் நடைபெற போகிறது. நெக்ஸ்ட்டு இந்தியா பார்த்திங்கன்னா ஓப்பனிங் போட்டியே நமக்கு தான். ஏன்னா இந்தியா அமெரிக்கா கூட ஃபஸ்ட்டு விளையாடுறாங்க. அமெரிக்கா கூட மும்பையில் February 7, நமீபியா கூட டெல்லியில் February 12, பாகிஸ்தான் கூட கொழும்பில் February 15, நெதர்லாந்து கூட அகமதாபாத்தில் February 18 விளையாட போகிறாங்க. ஓகே, குரூப் பி, குரூப் சி, குரூப் டியில் எந்தெந்த டீம்ஸ் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். இந்தியா, பாகிஸ்தான், அமெரிக்கா, நெதர்லாந்து, நமீபியா இவங்க குரூப் ஏல இருக்காங்க. குரூப் பியில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அயர்லாந்து, ஜிம்பாப்வே, ஓமன் இருக்காங்க. ஜிம்பாப்வே டீமை ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் T20 போட்டியில் பார்க்குறோம். அதே மாதிரி குரூப் சியில் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், வங்கதேசம், நேபாளம், இத்தாலி போன்ற நாடுகள் இருக்காங்க. குரூப் டியில் பார்த்திங்கன்னா நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான், கனடா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற அணிகள் இருக்காங்க. இந்த குரூப்லேருந்து டாப் 2 டீம்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. டாப் 2 டீம்ஸை தேர்ந்தெடுத்துட்டு அதை சூப்பர் 8 போட்டியாக கன்வெர்ட் பண்ணி அந்த போட்டி சூப்பர் 8 போட்டிகள் கொழும்புல நடக்க போகுது. ஸோ மறுபடியும் இந்தியா பாகிஸ்தான் டாப் 2ல் வந்திருக்கு அப்படின்னா அந்த போட்டிகளும் நம்ம கொழும்புல தான் பார்க்க போகிறோம் ஸ்ரீலங்காவில். ஸோ லாஸ்ட் டைமே நம்ம தான் சாம்பியன் 2024 சவுத் ஆஃப்ரிக்கா டீம் ஃபைனலில் துவம்சம் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா கப்பை தூக்கிட்டார் 2024. ஸோ இந்த தடவையும் நம்ம தான் கப் அடிப்போம் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம டீம் நல்ல ஃபார்மில் இருக்குது T20 பொறுத்தளவுக்கு. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த போட்டிக்கு தூதராக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க. இப்போ லாஸ்ட் சாம்பியன்ஷிப் இந்தியாவுக்கு அடித்து கொடுத்த ரோஹித் சர்மா அவர்கள் தான் இந்த போட்டிக்கு ஐசிசி அஃபிஷியலாக தூதரகராக நியமிச்சிருக்காங்க. ஸோ கிரிக்கெட் பற்றின இந்த நியூஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.